ஷாமிலேருந்து Redmi Note 12 Pro Plus அப்படிங்கிற ஒரு 5G ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் கூட வந்து Redmi Note 12 Pro அப்படிங்கிற இன்னொரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Note 12 Pro Plusக்கும் இந்த நார்மலான Note 12 Proக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மூல ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு கிளாஸ் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 12 Pro Plusல அந்த சைடில் வந்து கொஞ்சம் கவ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பேக் சைடு எல்லாமே. மேலும் இந்த ஃபோனில் புது பர்பிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேனோ லெவல் டெப்த் ப்ராசிங் உள்ள பண்ணிக்கிறா சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாண்ட் பேட்டர்ன் க்ளோ ஆகுது. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 30, 60, 90, 120 அப்படிங்கிற மாதிரியாக 4 விதமான ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது மேக்ஸிமமாக 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 240 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் தராங்க. மேலும் DCP3 கலர் கேமட் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட் இருக்குது. மேலும் 900 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இந்த டிஸ்பிளேல கிடைக்குது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ நமக்கு Redmi Note 12 Pro Plusல பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான் இது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டிஸ்பிளேல எந்த விதமான சேஞ்சும் இல்லை. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTekோட Dimensity 1080 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A78 கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற 2.6 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக Maliயோட G68 MC4 GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 43வது ரேங்க் வருது. பி கிரேட் ப்ராசராக தராங்க. ஸோ பேசிக்காக மல்டி டாஸ்கிங் எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸ் ரன் பண்ணலாம். கேம்ஸை பொறுத்தவரையும் கூட ஹெவியான கேம்ஸ் கூட இதில் வந்து பயன்படுத்த முடியும். பேசிக்காக பார்க்கும்போது Dimensity 920 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் அப்கிரேடான சிப்செட். மற்றபடி RAM and ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நமக்கு RAM வெர்ஷன் PDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வரும். மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோன் Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஒருவேளை RAM and ஸ்டோரேஜ்ல ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX 776 சென்சர். ஆப்டிகல் மிஸ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நிறைய விதமான ஃபோன்ஸ்ல இந்த கேமரா பார்த்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஹையர் எண்ட் கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா Redmi Note 12 Pro Plusல கம்பேர் பண்ணுற இந்த 200 மெகாபிக்சலுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் வந்து இதில் எடுக்கும். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அதில் ரெசல்யூஷன் அதிகம், இதில் ரெசல்யூஷன் கம்மி. மற்றபடி குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ஸோ கூட கொஞ்சம் அடிஷனலான ஜூம் எஃபெக்ட் வேணும்னு நினைச்சா மட்டும் இந்த Note 12 Pro Plusல இந்த 200 மெகாபிக்சல் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவது 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா வந்து நமக்கு Note 12 Pro Plusல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு. ரிமோட்டா கூட இந்த ஃபோனை பயன்படுத்த முடியும். மேலும் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SA/NSA சப்போர்ட் வருது. மேலும் Dual 4G VoLTE சப்போர்ட்டும் தராங்க. Bluetooth 5.2, NFC மாதிரியான விஷயங்களும் தராங்க. ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. நமக்கு Redmi Note 12 Pro Plusல வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இதில் 67 வாட் வருது. இந்த 67 வாட் சார்ஜிங்கில் வந்து 50% சார்ஜ் வந்து வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் 46 நிமிஷத்தில் 1000 சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இதில் சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து சைனாவோட ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை ஒரு 20,000 ப்ரைஸிங்கில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 21,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்லையும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை ஒரு 23,000 மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 25,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து சைனீஸ் ப்ரைஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். ஸோ ப்ரைஸிங் தெரிஞ்ச உடனே அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக Note 12 Pro Plusக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் உள்ள இந்த டிசைன் மாறுது. பிரைமரி கேமரா மற்றும் பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி மட்டும் தான் மாறுது. இந்த 3 விஷயம் மட்டும் தான் இந்த 2 ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்கு. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Redmi Note 12 Pro Plus பெஸ்ட்டா இல்லைன்னா Redmi Note 12 Pro வாங்கலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.